Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வெளியூர் போறோம் அப்படினா அதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணனும்னா கடைக்கு போகாமலே நம்ம மொபைல் மூலமா பஸ் டிக்கெட் வந்து புக் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த subscribe பட்டனை கிளிக் செய்து subscribe செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க Play Store-ஐ ஓபன் பண்ணிட்டு அதுல ரெட் பஸ்னு சர்ச் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜ்ல இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஜாயின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அப்சர்வ் பண்ணிரும். நெக்ஸ்ட் ஷேர் லொகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ரெட் பஸ் ஆப் வந்து ஓபன் ஆயிட்டு. அப்புறம் இந்த பேஜ்ல ஃப்ரம் இதுல நீங்க எந்த இடத்துல இருந்து பஸ் ஏறுறீங்களோ அந்த இடத்தை என்டர் பண்ணுங்க. அப்புறம் டூல எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்தை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஜர்னி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க எந்த டேட்டுக்கு போறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பஸ்ஸஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல அந்த பிளேஸுக்கு போகக்கூடிய எல்லா பஸ் நேமும் டிக்கெட் ரேட்டும் ஷோ ஆகும். இதுல உங்களுக்கு பிடிச்ச பஸ்ஸை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதும் அந்த பஸ்ல உள்ள சீட் எல்லாமே ஷோ ஆகும். இதுல அவைலபிளா இருக்க சீட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அவைலபிளா எந்த சீட் இருக்குன்னு பாக்குறது எப்படின்னா, கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே அவைலபிள் சீட்டு. இதுல எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிங்க் கலர் சீட் வந்து கேர்ள்ஸுக்கான சீட்டு. அப்புறம் ப்ளூ கலர் சீட் வந்து பாய்ஸுக்கான சீட்டு. இதுல பொண்ணுங்க தனியா போனா பிங்க் கலர் சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆணுங்க தனியா போனா ப்ளூ கலர் சீட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். கிரீன் கலர் சீட் வந்து யார் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீட் வந்து ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிளாங்கா ஷோ ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க புக் பண்ற பஸ்ல ஸ்லீப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். சீட்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அப்புறம் இதுல லோயர் டெக்னா கீழே உள்ளது, அப்பர் டெக்னா மேலே உள்ளது. இதுல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணும்போது அந்த சீட்டுக்கான ரேட்டும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் செலக்ட் போர்டிங் அண்ட் டிராப்பிங் பாயிண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல போர்டிங் பாயிண்ட் அதாவது நீங்க ஏறிய இடத்தையும், டிராப்பிங் பாயிண்ட் அதாவது நீங்க இறங்கிய இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க மெயில் ஐடியை என்டர் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல உங்க மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல கொஞ்சம் கீழே வரும்போது பேசஞ்சர் டீடைல்ஸ் கேட்கும். இதுல உங்க நேம், ஏஜ், மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்க. இது நீங்க 3 சீட் புக் பண்ணாலும் இப்படி அவங்க டீடைல்ஸும் என்டர் பண்ணணும். அப்புறம் கீழே இருக்க பே நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ ஐடி இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல அமௌண்ட்டை எப்படி பே பண்றீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க யூபிஐ பின்னை என்டர் பண்ணிட்டு பே பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கான வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. உங்க டிக்கெட் டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நம்ம மொபைல் மூலமா பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.